Hi viewers, this is Aisha. Welcome to the new episode of Good Food Lunch. பாப்போம்மா இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு. ஸோ இன்றைக்கி நான் வடை குழம்பு வைக்க போகிறேன். ஸோ இந்த வடை குழம்பு ரொம்ப சிம்பிள்ங்க. கடலைப்பருப்பை ஒரு 2 hours நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பூண்டை உரித்து எடுத்துக்கிறேன். அது கூடவே 2 வடகம் எடுத்திருக்கேன், அதாவது வெங்காய வடகம். இது ரொம்ப நல்லா, யூ ஹேவ் யூ கேன் ஆட், ஏன்னா இது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். அதர்வைஸ் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 4-5 ட்ரை சில்லி போட்டிருக்கேன், ரெட் ட்ரை சில்லி. அதுவுமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 minutes வைப்பரில் போட்டு நல்லா டிர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கோஸாக அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பெரிய வெங்காயமாக ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட மசாலாவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் சில்லி பவுடர், அசஃபோடிட்டா அண்ட் சால்ட் ஆட் பண்ணி வடை தட்டுற மாதிரி தட்டி இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது காரக்குழம்புக்கு எப்பயுமே நமக்கு இந்த மாதிரி வடகம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணாமல் ஏர் ஃப்ரை பண்ண போகிறோம், ஆயில் ஃப்ரை கிடையாது. இப்போது குழம்பு தாளிப்போமா. இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் தாராளமாக போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு அரை வெங்காயம்மை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கைக்கொத்து கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இது கூட ஒரு பெரிய தக்காளியை ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்ல ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதித்து வரப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இந்த வடை வந்துருச்சு. இப்போ இந்த பாயில் பண்ண வடையும் போட்டு நல்லா கொதி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க கார்னிஷிங்க்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வடை குழம்பு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க நமக்கு. ஸோ வடை பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம பொரிச்சு எடுக்கிறதுனால அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு ப்ரோட்டீனும் ரீட்டைன் ஆகும், அட் த சேம் டைம் ஃபேட்டும் இருக்காது. எப்பயுமே ஒரு ஃபுட்டை பிளேட்டர் பண்ணுறப்ப அதில் ஜாஸ்தி காய் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், அண்ட் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் இருக்கணும், ரைஸ் போர்ஷன் கம்மியாக இருக்கணும்.